வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. டெய்லி ஒரு ஆத்தரை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். UGDRB யூனிட் 1க்கு ராமச்சந்திரன் நாயர் புக்கிலேருந்து. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிலாரி பெல்லக்கு தான் பற்றி பார்க்க போகிறோம். சில பேர் ஹைலே பெல்லக்குன்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நம்ம பார்த்துக்கலாம். 1817 பிறந்து 1953 இறந்துருக்கிறாரு பெல்லக். இவர் ஒரு பெரிய எஸ்ஏஸ்ட்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு ஹிஸ்டாரியனாக இருக்கார், போயட்டாக இருக்கிறாரு. அட் த சேம் டைம் பயோகிராஃபராகவும் கூட இருந்திருக்காங்க. இவங்க என்னென்ன ஒர்க்கெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அவரோட இயர்லி லைஃப்பையும் எஜுகேஷனை பற்றி நம்ம பார்த்துடலாம். இவங்க அப்பா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஞ்சில் பேரிஸ்டராக இருக்கார். பேரிஸ்டர் மீன்ஸ் இந்த லாயர், அப்புறமா அரசவையில் ஒர்க் பண்ணுவாங்க, கோர்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க தான் பேரிஸ்டர்னு சொல்லி சொல்லுவோம். இவர் ஒரேட்டர் ஸ்கூலில் எட்பஸ்டன் அப்படிங்கிற ஒரு ஊரில் படிக்கிறாங்க. மிலிட்ரி சர்வீஸில் 9 months சர்வீஸ் பண்ணியிருக்காரு. பாலியல் காலேஜில் ஆக்ஸ்போர்டில் 1894 படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் மெம்பராக கூட இருந்திருக்காங்க 1906 1910 வரைக்கும். இவரோட பிகினிங் லிட்ரரி கரியர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எந்த ஒர்க்கிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வேர்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படிங்கிறது 1895 எழுதியிருக்காங்க. இதில் ஃபுல்லாமே இது இயர்லி பொய்டிக்கல் கலெக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒர்க்கை. அப்புறமா த பேர்ட் சைல்ட்ஸ் புக் ஆஃப் பீஸ்ட் அப்படிங்கிற ஒர்க்கு 1896 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த பேர்ட் ஸ்டைல் புக் ஆஃப் பீஸ்ட் அப்படிங்கிறதுல சில்ட்ரன்ஸ்க்கான மாரல் ஸ்டோரியை அனிமல்ஸ் மூலமாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கிறாரு பெல்லக்கு. இந்த வேர்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒர்க்கு எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1895 பார்த்தோம். இந்த 1895 இயர் சொன்னதுக்கப்புறமா ஆஸ்கார் வைல்டோட இம்பார்ட்டன்ட் ஆஃப் பீயிங் அர்னஸ்ட், அப்புறமா டைம் மிஷின்ஸ், ஹச்ஜி வெல்ஸோட டைம் மிஷின்ஸ், இந்த ரெண்டும் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஓகே, இந்த தேர்டு ஒன் மோர் பீஸ்ட் ஃபார் வர்ஸ் சில்ட்ரன் அப்படிங்கிறது இந்த குழந்தைங்களுக்கான மாரல் கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்டோரியாக இதை சொல்கிறாங்க. இவருக்கு ஆரம்ப கட்டத்தில் எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஹிஸ்ட்ரிலையும் பாலிடிக்ஸ்லையும் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறமா தான் லிட்ரேச்சர் கேரியர்லேயும் அப்புறமா அவர் பார்லிமெண்ட்டில் எம்பியாகவும் ஆயிருக்காரு. ஓகேவா? இப்போ இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பப்ளிஷ் எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 1895-96 பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ பார்லிமெண்ட்டில் பின்னாடி தான் வந்திருப்பாருன்னு சொல்லி இந்த பப்ளிகேஷன் இயரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் எப்போ வராங்கன்னா 1906 1910 வரைக்கும் தான் வந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தோம் பெல்லக்கு. அப்போது அவருக்கு இயர்லியாக எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஹிஸ்ட்ரிலையும் பாலிடிக்ஸ்லையும் தான். அதுக்கப்புறமா தான் அவர் லிட்ரேச்சர்லேயும் ரைட்டிங்ஸ்லேயும் அப்புறமா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாகவும் மாறியிருக்காரு. இது நம்ம இந்த இயர் மூலமாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்கலாம். ஓகே, அடுத்ததான் இந்த டான்டன் அப்படிங்கிற ஒர்க்கை எழுதியிருக்கிறாரு 1899. இவர் ஒரு பர்சன், இந்த டான்டன் அப்படிங்கிற ஒரு பர்சன் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் கலந்துருப்பார். இந்த பர்சனை பற்றி அவரோட சாகசங்கள் என்ன இருந்தது, அவர் எப்படிலாம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் தன்னை பார்ட்டிசிபேட் பண்ணார், அதை பற்றி எழுதுறது தான் இந்த டான்டன் ஒர்க்கு. இது 1899 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பெல்லக். நெக்ஸ்ட் இருக்கிற இந்த ரோபஸ்பியர் அப்படிங்கிற ஒர்க்கு 1901 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேக்சிமிலியன் ரோபஸ்பியர் அப்படிங்கிறது தான் இவரோட ஃபுல் நேம். 1901 இருந்திருக்காரு. இவர் ஒரு ஃப்ரெஞ்சு லாயராக இருந்தார். ஃப்ரெஞ்சு லாயராக இருந்த இவர் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் இவரோட பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இது சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறமா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை 4 வால்யூம்ஸை 1925 31 வரைக்கும் ரிட்டன் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பெல்லக். இந்த 1925 தான் மிஸ்ஸஸ் டோலவே, விர்ஜினியா உல்ஃபோட மிஸ்ஸஸ் டோலவே பப்ளிஷ் ஆகிருக்கும். அதை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒர்க்கு எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னு கேட்டாங்கன்னா 1925 31 வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து எழுதும்போது அவர் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் எதுலேருந்து எது வரைக்கும் யாரோட பயோகிராஃபிஸ்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா கார்டினல் வோல்சே அவரோடதுலேருந்து கிங் ஜேம்ஸ் 2 வரைக்கும் உள்ள பயோகிராஃபி எழுதியிருக்காரு. இப்போ இந்த கார்டினல் வோல்சே அப்படிங்கிறது யாரை நம்ம ரிமைண்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ராமச்சந்திரன் நாயர் புக்கோட ஓப்பனிங்கில் ஒரே ஒரு ரைட்டர் ஸ்டார்ட் பண்ணோம் அவர் யார் அப்படின்னா தாமஸ் மோர். அந்த தாமஸ் மோர் படிக்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் ஹென்ரி 8ஓட கிங்டமில் ஒரு லார்ட் சான்சலராக ஒர்க் பண்ணவர் தான் தாமஸ் மோர். தாமஸ் மோருக்கு முன்னாடியே கிங் ஹென்ரி 8ஓட கிங்டமில் ஒரு லார்ட் சான்சலராக இருந்தவர் தான் இந்த கார்டினல் வோல்சி அப்படிங்கிறவர். அவரோட வாழ்ந்த பீரியடில் இருந்து
லேட்டராக ஜேம்ஸ் 2 வரைக்கும் வந்து உள்ள கிங் வரைக்கும் பயோகிராஃபிஸை எழுதியிருக்காரு பெல்லக். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் 4 வால்யூம்ஸாக வந்திருக்கு. 1925லேருந்து 31 வரைக்கும் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த கார்டினல் வோல்சி யாரோட பீரியடில் இருந்தாருன்னு பார்த்தோம், ஹென்ரி 8. அப்போ ஹென்ரி 8க்கு அப்புறம் யாரை பற்றி எழுதியிருப்பார் இவர்? அப்புறமா குயின் எலிசபெத் வருவாங்க. எலிசபெத்துக்கு அப்புறமா வந்து ஜேம்ஸ் 1 வராங்க. ஜேம்ஸ் 1க்கு அப்புறமா வந்து சார்லஸ் 1 வருவாங்க. சார்லஸ் 1 வந்ததுக்கப்புறமா அவர் பீகெட் பண்ணிடுவாங்க. அப்புறமா பார்லிமெண்ட் ரோல் வரும். அப்புறமா வந்து ஆலிவர் குரோம்வெல், ரிச்சர்ட் குரோம்வெல், அதுக்கப்புறமா சார்லஸ் 2 வராங்க. சார்லஸ் 2 1685 வரைக்கும் ரூல் பண்ணுவார். அப்புறமா ஜேம்ஸ் 2 வந்து 1685 வந்து ரூலுக்கு வராங்க. 1688 வந்து குளோரியஸ் ரெவல்யூஷன் வருது. தன்னோட பொண்ணான மேரி 2வும் வில்லியம் ஆரஞ்சு தன்னோட சன்னின்லாவும் குளோரியல் ரெவல்யூஷன், இந்த நம்ம காந்திஜி சொன்ன மாதிரி கத்தி இன்றி ரத்தம் இன்றின்னு சொல்லி எந்த ஒரு பிளட்டுமே இல்லாமல் அப்படியே அழகாக தூக்கி அவர் வந்து சேர்லேருந்து இறக்கி வச்சுறாங்க. அதனால அது வந்து பிளட்லெஸ் ரெவல்யூஷன் கூட சொல்லுவாங்க அந்த குளோரியஸ் ரெவல்யூஷனை. 1688 வந்து அந்த ரெவல்யூஷன் வரும். அது வரைக்கும் கிங் ஜேம்ஸ் 2 இருப்பார். அதுக்கப்புறமா மேரி 2 வந்து ஆட்சிக்கு வராங்க இல்லையா. அதனால் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒருக்க பெல்லக் வந்து கார்டினல் வோல்சியோட பீரியடில் இருந்து ஜேம்ஸ் 2 வரைக்கும் எழுதியிருக்காரு. நம்ம இதை வந்து ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, இவரோட ரைட்டிங்கில் எல்லாமே வந்து கேத்தலிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. இவரோட ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்கில் இவர் வந்து கேத்தலிக் மதத்தை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகவே இருந்தது. அப்புறமா இவரோட நாவல்ஸும் ட்ராவல்ஸ் ரைட்டிங்கும் நம்ம பார்க்கலாம். இவரோட ட்ராவல்ஸ் ரைட்டிங்கில் ரொம்பவே முக்கியமான ஒர்க்காக வந்து ட்ராவல்ஸ் ரைட்டிங் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு ரோல் ப்ளே பண்ணது ஹில்ஸ் அண்ட் சி அப்படிங்கிற ஒரு ட்ராவல் ஒர்க்கை வந்து 1906 வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. இது ஒரு எஸ்ஸே, ஓகேவா, ட்ராவல் ரைட்டிங் எஸ்ஸே. இந்த எஸ்ஸேயில் அவர் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் போனார், அங்கே வந்து பார்த்த நேச்சரோட வியூ, அதோட கல்ச்சர், அப்புறமா அங்கே உள்ள ரிலீஜியஸ் திங்கிங், இது எல்லாமே இவர் அட்மைர் பண்ணது எல்லாத்தையுமே எழுதியிருப்பார் இந்த எஸ்ஸேல. அப்புறமா மிஸ்டர் கிளட்டர்ஸ்பர்க்ஸ் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒர்க்கு எழுதியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இது ஒரு நாவல். இந்த நாவலில் கவர்மெண்ட்டோட சேஞ்சஸ் எப்படி இருக்கும், அந்த எலெக்ஷனை பற்றி வந்து பேசியிருப்பாங்க இந்த நாவலில். சேஞ்ச் இன் த கேபினட் அப்படிங்கிறது ஆட்சி மாற்றத்தை பற்றி பேசப்பட்ட ஒரு ஒர்க்கு. த பாத் டு ரோம் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து 1902 எழுதியிருக்காங்க. இது ஒரு ட்ராவலாக் ஒர்க்கு. இந்த ட்ராவலாக்கில் அவர் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா, அவர் வந்து 1902 பப்ளிஷ் பண்ண இந்த ஒர்க்கில் வாக்கிங் போயிருப்பாங்க. வாக்கிங்லேயே ட்ராவல் பண்ணதை பற்றியும், ஃப்ரான்ஸ்லேருந்து ரோம் வரைக்கும் வந்து வாக்கிங்லேயே போயிருப்பார். அந்த வாக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, போகிற வழியில் என்ன கலாச்சாரத்தை வந்து ஃபாலோ பண்ணார், என்னென்ன கல்ச்சர்லாம் அவர் வந்து அட்மையர் பண்ணிச்சு, அப்புறமா என்னென்ன ரிலீஜியஸ் திங்ஸ் எல்லாம் வந்து சேஞ்சஸ் நடந்தது, அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஹிஸ்ட்ரியோட பேக்ரவுண்டும் இந்த ஒர்க்கில் வந்து பேசியிருப்பார். லாஸ்ட்டாக வந்து ஒரு ஒர்க்கு ட்ராவல் ரைட்டிங் அப்புறமா நாவல்ஸில் இது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா த 4 men ஃபேண்டாஸ்டிக் ட்ராவல் புக் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இதில் 4 men வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து சிம்பாலிக் கேரக்டராக கொடுத்துருப்பார். யாரில் இருந்துன்னா சசக்ஸ்லேருந்து, ஏர்ல் ஆஃப் சசக்ஸ்லேருந்து ஒரு சிம்பாலிக்கல் கேரக்டராக ஒரு 4 பேர் பேசினா எப்படி இருக்கும் ட்ராவல் பண்ணும்போது அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனை கொண்டு வந்து இந்த ஒர்க்கில் வந்து எழுதியிருப்பார் பெல்லக். ஓகேவா. அப்புறமா இவரோட சட்டைரிக்கல் ஒர்க் எப்படி இருந்தது, அவர் அதில் வந்து சோசியாலஜிக்கல் தாட்டை வந்து எப்படி உள்ளே கொண்டு வந்தார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இந்த ஸ்லைடில். இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ரூலிங் கிளாஸ் வந்து பயங்கரமாக சட்டையர் பண்ணார். ஆட்சியில் இருந்தவங்களை வந்து நையாண்டி பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் ஒரு ஒடுக்குமுறை ஃபாலோ பண்ணுறது, அப்புறமா வந்து இந்த பியூரோக்ரசி, அந்த அலுவலக ஆட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவருக்கு ரொம்பவே கன்சர்ன் பண்ணார். ஒரு மாதிரி இறக்கப்பட்டார் இந்த மாதிரி ஆட்சி நடக்கிறத பார்த்து. அப்புறமா இவரோட சட்டைரிக்கல் ஒர்க்கில் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, பாலிட்டிக்ஸையும் லிட்ரேச்சரையும் வந்து மிங்கிள் பண்ணி தான் வந்து சொல்லியிருந்தார் அவரோட ரைட்டிங்ஸில் எல்லாமே. அப்போது மக்களுக்கு படிக்கும்போது ஈஸியாக இருந்தது. ஓகேவா. அடுத்தது இவரோட பெல்லக் வந்து ஒரு எஸ்ஏஸ்டாக எப்படிலாம் வந்து நம்மளுக்கு அறிமுகம் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவரோட எஸ்ஏயில் என்னென்னலாம் தீம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, அவரோட எஸ்ஏஸ் எல்லாமே ரொம்பவே லைட்டாக தான் இருக்குது. அப்புறமா வந்து அவர் மிலிட்ரி பீரியடில் இருந்தார் 9 monthsன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் அந்த இதில் வந்து ஒரு கத்தலிக் டோன் வந்து அவரோட எஸ்ஏஸில் நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த எஸ்ஏஸோட தீம்ஸ் எப்படி இருந்ததுன்னா, சொசைட்டியை பற்றி, அப்புறமா நம்பிக்கையை பற்றி, அரசியல் பற்றி, வரலாறுகளை பற்றி தான் இருந்தது. அதுக்கப்புறமா இவரோட எஸ்ஏஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப சிந்தனை உள்ளதாக இருந்தது.
பாய்ஸ்டரஸ் டு தாட்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவருடைய எஸ்ஸேவை. அதாவது மூர்க்கத்தனத்திலேருந்து சிந்தனைக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்தது இவரோட எஸ்ஸேஸ். அப்புறமா வந்து டிடாக்டிக் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து இந்த எஸ்ஸே எதை சொல்கிறாங்க, டிடாக்டிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்து ஒரு உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்குது இவரோட எஸ்ஸே. மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு ஒர்க்கு அப்படின்னு ஒரு அது அட்வைஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்குது இவரோட எஸ்ஸே அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ப்ரோஸ் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் எல்லா ப்ரோஸ் ரைட்டரும் ஒரு லூசிட் ஃபார்மை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது தெளிவான ஒரு நிலைமையை, அப்புறமா வந்து வைட்டாலிட்டி அண்ட் ஈஸி ஃப்ளோ. இவரோட ப்ரோஸ் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னா தெளிவாகவும் அப்புறமா உயிரோட்டம் உள்ளதாகவும் ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி இருந்தது. இவரோட வேர்ட்ஸ் சாய்ஸ் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். அப்புறமா வந்து அதாவது நார்மல் கான்செப்டிலேருந்து கொஞ்சம் டீவியேஷன் ஆகி கான்ட்ராஸ்ட் ஐடியாவை கொடுத்துருந்தாரு இவரோட ப்ரோஸில். அனக்டாட்ஸ் ஃபார் இன்டிமெசி, அதாவது சின்ன சின்ன உண்மை சம்பவங்களை தொகுத்து எழுதுறது, சிறு கதைகளை கொடுக்குறது, இது எல்லாமே இவரோட ப்ரோஸ் ஸ்டைலாக இருந்தது. அவரோட ப்ரோஸில் வந்து சிரிப்பும் இருந்தது, அட் த சேம் டைம் வந்து நையாண்டி பண்ணுற மாதிரி இருந்தது அவரோட ஸ்டைல்னு சொல்கிறாங்க. இவரோட அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கலாம். இவர் என்னென்ன இவர்கிட்ட இருந்த இவரோட ஒர்க்கில் இருந்தது மட்டும் இல்லாமல் இவரோட பர்சனல் லைஃப்பில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இவர் வந்து இயற்கை அப்புறமா வந்து லைஃப் இந்த ரெண்டையுமே அதிகமாக லவ் பண்ணுறாரு, ஈக்குவலாக தான் பார்க்குறாரு. அப்புறமா இந்த மடல்டு திங்கிங் அப்படின்னா வந்து ஒரு குழப்பமான சிந்தனையாக இருப்பாங்கல்ல ஒருத்தர், அதை வந்து இவர் இல்லவே இல்லை, அதை கண்டெம் பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து வெறுக்கிறாரு. சரியா, குழப்பமான திங்கிங்கில் இருக்கிறதே இல்லை, தெளிவாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காமன் தீம்ஸ் ஒன்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபிலாசபிக்கல் தீம் அளவுக்கு கொண்டுட்டு போகிறாரு. சாதாரண கருத்தை கூட அவர் தத்துவ ரீதியாக வந்து யோசிக்கிறாரு பெல்லக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரோட கேரக்டர் எப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நகைச்சுவை உள்ளவராகவும் இருந்தார், ஹியூமராகவும் இருந்தார், அட் த சேம் டைம் வந்து சீரியஸ்னஸ் உள்ள பர்சனாகவும் இருந்தார். ஓகே, பெல்லக் வந்து எங்கே எஜுகேட்டட் ஆனார்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ கேம்பிரிட்ஜா, ஆப்ஷன் பி ஒரேட்டரி ஸ்கூலா, ஈட்டன் ஸ்கூலா, ஹேரோ ஸ்கூலா அப்படின்னு பார்த்தோன்னா த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஒரேட்டரி ஸ்கூல். ஓகே, த பாத் டு ரோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாவலா, இல்லைனா பயோகிராஃபியா, இல்லாட்டினா ட்ராவலாக்கா, இல்லைனா ட்ராமாவா? இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் ட்ராவலாக். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து எங்கேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ரோம் வரைக்கும் நடந்தே போகிற ஒரு நடந்தே போன ஒரு விஷயத்தை பற்றி எழுதியிருந்தது தான் த பாத் டு ரோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கு, கிட்டத்தட்ட ஆட்டோபயோகிராஃபி ஒர்க்குன்னு கூட சொல்லலாம். ஓகே, பெல்லாக் சோசியலாஜிக்கல் ஒர்க் கிரிட்டிசைஸ்டு பியூரோக்ரஸி, எந்த ஒர்க்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து அதிகார வர்க்கத்தை, த சர்வைல் ஸ்டேட், அப்புறமா வந்து ஹில்ஸ் அண்ட் சீஸ், டாண்டன், ரோபோஸ்பியர். இதில் ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர் த சர்வைல் ஸ்டேட் அப்படிங்கிறது தான். பெல்லாக் சர்வ்ட் அஸ் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் டூரிங் எந்த பீரியடில் இருந்தாருன்னு கேட்டிருக்காங்க. 1890 95, 1906 1910, 1914 1918, 1925 1930 அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1906 1910 வரைக்கும் உள்ள பீரியடில் பெல்லாக்கு வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக சர்வ் பண்ணாங்க. பெல்லாக்கோட ப்ரோஸ் வந்து என்னன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வந்து அப்ஸ்க்யூரிட்டியாக இருக்கா, ஹெவி வெக்கபுலரி இருக்கா, இல்லைனா வந்து லூசிடிட்டி அண்ட் வைட்டாலிட்டியாக இருக்கா, பியூர் ரொமான்டிசிசமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி லூசிடிட்டி அண்ட் வைட்டாலிட்டி, அதாவது தெளிவாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே, இது வந்து ஒரு நார்மல் ரிவிஷனுக்காண்டி ஒரு 3 ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. குயிக் ரீசன் பாயிண்ட்ஸில் நம்ம என்ன பார்க்கலான்னா, பெல்லக் எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா 1870 பிறந்து 1953 இறந்துடுறாங்க. இவர் ஒரு ஹிஸ்டாரியன் நம்ம பார்த்தோம், போயட்டாக இருக்கிறாரு, எஸ்ஏயிஸ்டாக இருக்கிறாரு. போயட்டான பீரியடில் என்ன எழுதியிருந்தார், வேர்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படிங்கிறத 1895 எழுதியிருந்தார். ஓகேவா. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக எப்போ வர்றாருன்னா 1906 1910 வரைக்கும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கிறாரு. த பாத் டு ரோம் அப்படிங்கிற ஒரு ட்ராவலாக் ஒர்க் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது வந்து 1902 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும், ஏன் வச்சுக்கோங்க. த சர்வைல் ஸ்டேட் சோசியாலஜிக்கல் கிரிட்டிக் ஒர்க் இது. இவரோட ஸ்டைல் வந்து சட்டாரிக்கலாக இருந்தது, லூசிடாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஆத்தர் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். நெக்ஸ்ட் ஆத்தர் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் ஜார்ஜ் ஆர்வெல். அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜார்ஜ் ஆர்வெல் எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா வந்து 1903 பிறந்து 1950 வந்து இறந்துடுறாரு. தி கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இவரை. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாவலிஸ்ட்டாக இருக்கிறாரு, ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறாரு. 20th செஞ்சுரியில் ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் தான் இவர். இவரோட ரியல் நேம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எரிக் ஆர்தர் பிளேயர் அப்படிங்கிறது தான் இவரோட ரியல் நேம். இது வந்து
சூடோநேம் அல்லது பென் நேம். இந்த மாதிரி ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிறது ரியல் நேம் கிடையாது. அவரோட ரியல் நேம் வந்து எரிக் ஆர்தர் பிளேயர் அப்படிங்கிறது. இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா வந்து பெங்காலில், இந்தியாவில் பிறக்கிறாரு. அவங்க அப்பா வந்து பிரிட்டிஷில் சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் இவர் பிறக்கிறாரு. ஓகேவா. இவர் வந்து இந்த அநியாயத்துக்கும் கொடுங்கோலாச்சுக்கும் எதிர்த்து போராடுறதுக்கு லிட்ரேச்சரை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணார் நம்ம ஜார்ஜ் ஆர்வெல். ஆர்வெல் வந்து எப்போவுமே வந்து ஹானஸ்ட், நேர்மையாகவும் மாரல் பர்பஸாகவும் சின்சியாரிட்டியாகவும் இருந்தார், அவங்க அப்பா மாதிரியே. ஓகேவா. நெக்ஸ்ட், அவர் எங்கே படித்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈட்டன் ஸ்கூலில் படித்தார் ஜார்ஜ் ஆர்வெல். அப்புறமா வந்து போலீஸ் சர்வீஸில் வந்து பர்மாவில் ஜாயின் பண்ணுறாங்க 1922 1927 வரைக்கும். 1922 சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு என்ன வந்துடும், டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்லேண்டு, அப்புறமா யூஜின் ஓநெயிலோட ஹாரி ஆப்பு, அப்புறமா வேறு என்ன ஒர்க் இருக்குது 1922ல், இன்னும் ரிமைனிங் 2 ஒர்க்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு யாவும் வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இதில் போடுங்க. 7 பில்லர்ஸ் ஆஃப் விஸ்டம், அது யார் எழுதியிருப்பாங்க, அதோட கம்ப்ளீஷன் இயரும் வந்து 1922 தான். ஓகேவா. ஓகே. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பர்மாவில் வந்து பயங்கரமாக வந்து ரியலைஸ் பண்ணார். அந்த பர்மாவில் ரியலைஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் அவர் என்னவா வந்து மாற்றுச்சு அப்படின்னா வந்து இம்பீரியலிசத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து மாற்றுச்சு. His experiences in Burma made him realize the cruelty of imperialism. அதாவது பர்மாவில் அவர் பெற்ற அனுபவங்கள் எல்லாமே தான் அவர் வந்து காலனித்துவத்தோட கொடூரத்தை வந்து அவருக்கு உணர்த்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து போலீஸ் சர்வீஸ்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு ரைட்டராக மாறி இருக்கிறாரு. ரைட்டராக ஆகிறதுக்காகவே போலீஸ் சர்வீஸ்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த ஏழை மக்களோட துன்பத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து தானே வாலண்டரியாக வந்து இந்த வறுமையை ஏற்றுக்கொண்டதாக வந்து ஒரு வரலாறு இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட், அவரோட ஏர்லி கரியர் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அவர் வந்து பாரிஸில் வாழ்கிறாரு. அப்போ ரொம்பவே ஏழ்மையாக தான் இருக்கிறாரு. இந்த தன்னார்வமாகவே வறுமையை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் தான் இவர். அப்புறமா ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் வந்து இவர் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவர் ஒரு ஒர்க் எழுதுகிறாரு, டவுன் அண்ட் அவுட் இன் பாரிஸ் அண்ட் லண்டன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு 1933 பப்ளிஷ் ஆகுது. அதுதான் அவரோட மொத்த அனுபவங்களோட அடிப்படையாக அமையுது இந்த புக்கு. இந்த புக்குக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் பேஸ் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு அவரோட ரியாலிட்டிஸ், அவர் வறுமையோட கடுமையான வறுமையை உள்ள உண்மை எல்லாத்தையுமே இந்த புக்கில் வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டவுன் அண்ட் அவுட் இன் பாரிஸ் அண்ட் லண்டன் 1933. இதுதான் வந்து அவரோட வறுமையை வெளிக்காட்டுற ஒரு புக்குன்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ் ஆர்வெல் தன்னை என்னன்னு வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு சமதர்மவாதியாக சொல்லிக்கிறார். டிக்ளேர்டு ஹிம்செல்ஃப் சோசியலிஸ்ட் அண்ட் ஆன்டி இம்பீரியலிசிஸ்ட். அப்படின்னா வந்து காலனித்துவத்தோட எதிர்ப்பாளராகவும் சமதர்மவாதின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னு தன்னை டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. இவருக்கு வந்து பொதுவாகவே முழுமையான அதிகார ஆட்சி பிடிக்கல. டோட்டலிட்டேரியனிசம் அப்படின்னா முழுமையான அதிகார ஆட்சி, அதுவும் பிடிக்கல. டிக்டேட்டர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு அடக்க ஆட்சின்னு சொல்லுவாங்க, அடக்கி ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரெண்டுமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக அவர் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்போர்ட்டட் டெமோக்ராட்டிக் சோசியலிசம், அதாவது ஜனநாயக சமதர்மம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அவருக்கு வந்து பிடிக்குது. அவரோட ரைட்டிங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த சொசைட்டியில் உள்ள ஒரு போலித்தனம், அப்புறமா வந்து அநீதி, அந்த கிப்போக்ரஸி, பாசாங்குத்தனம்னு சொல்லுவோம்ல, போலித்தனம், பாசாங்குத்தனம், அது எல்லாமே அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே. அவர் வந்து அவரோட மேஜர் ஒர்க் ஜார்ஜ் ஆர்வெல் சொன்னோன்னே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர வேண்டிய ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா அனிமல் ஃபார்ம். இந்த அனிமல் ஃபார்ம் வந்து எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 1945 பப்ளிஷ் ஆகுது. இது வந்து நெட்டு POQ, மறக்காதீங்க. இதோட பப்ளிஷிங் இயர் எப்போ அப்படின்னா 1945 வந்து பப்ளிஷ் ஆகுது. 1945 பப்ளிஷ் ஆகிற இந்த ஒர்க்கு எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவில் இருந்த ஒரு புரட்சியும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினோட அடக்க ஆட்சியை குறிக்கிற ஒரு அரசியல் உவமைன்னு தான் சொல்கிறாங்க இந்த ஒர்க்கை. பொலிட்டிக்கல் அலிகரி ஆன் ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்ட் ஸ்டாலின் டிக்டேட்டர்ஷிப்னா என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அடக்க ஆட்சி முறைன்னு சொல்லுவோம். இந்த ஒர்க்கு எதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா வந்து அதிகாரத்தில் உள்ள ஊழல், கரப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஊழலை தான் வந்து வெளிப்படுத்துது இந்த ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஒரு அரசியல் அலிகரிக்கல் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அலிகரிக்கல் ஒர்க்கெலாம் நமக்கு என்னன்னு தெரியும்ல, நிறைய ஒர்க்கு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. இவரோட மேஜர் ஒர்க் வந்து 1984. இந்த 1984 அப்படிங்கிறது ஒர்க்கோட நேமு, பப்ளிஷிங் இயர் கிடையாது. 1984 அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு எழுதியிருக்காங்க. அது எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா வந்து 1949 வந்து பப்ளிஷ் ஆகுது இந்த ஒர்க்கு. ஓகேவா. இந்த ஒர்க்கு எல்லாம் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம்.
1984 அப்படிங்கிற ஒர்க்கு 1949 பப்ளிஷ் ஆகுது இல்லையா? இது எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து முழுமையான அதிகார ஆட்சியை வந்து எதிர்கால ஆட்சி கொண்ட எதிர்கால சமூகத்தை வந்து சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. டோட்டலிட்டேரியன் அப்படின்னா வந்து ஒரு முழுமையான ஆட்சி, முழுமையான அதிகார ஆட்சின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அதிகார ஆட்சி கொண்ட ஃப்யூச்சர் சொசைட்டி, எதிர்காலத்தில் வர சமூகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க்கில் வந்து 1984 ஒர்க்கில் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியலோட அடக்குமுறை இருந்து ஃப்ரீடம் வந்து இழந்து போனால், சுதந்திரம் நமக்கு இழந்து போனால் எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது இது டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. இதில் ஒரு 2 முக்கியமான கான்செப்ட் வந்து காயின் பண்ணியிருப்பார் ஜார்ஜ் ஆர்வெல். இது ஃப்ரீக்வெண்ட்டான உள்ள பிஒய்க்யூ நெட்டில் பிக் பிரதர் இஸ் வாட்சிங் யூ, தாட் போலீஸ், இந்த 2மே வந்து இதிலோட கான்செப்ட் இவர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஜார்ஜ் ஆர்வெல் கிரியேட் பண்ண கான்செப்டில் இந்த 2 பிக் பிரதர் இஸ் வாட்சிங் யூ, அப்புறமா தாட் போலீஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் அப்புறமா வந்து ஒரு முக்கியமான ப்ரோஸ் ஒர்க்ஸ்லாம் எழுதியிருக்காரு. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. இப்போது 1937 பப்ளிஷ் ஆன இந்த ஒர்க்கு, 1937 பப்ளிஷ் ஆன இந்த ப்ரோஸ் ஒர்க்கோட நேம் என்ன? த ரோட் டு வீகன் பியூர் அப்படிங்கிறது வந்து 1937 பப்ளிஷ் ஆகிருக்கு. 1946 வந்து கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோஸ் ஒர்க் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஜார்ஜ் ஆர்வெல். ஷூட்டிங் ஆன் எலஃபண்ட் அண்ட் அதர் எஸ்ஸேஸ் அப்படிங்கிற இன்னொரு ப்ரோஸ் பீஸ் வந்து 1951 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த எஸ்ஸேஸ்லாம் வந்து தீம்ஸ் எதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து சமூகத்தில், அரசியலில் உள்ள மாரல் இஷ்யூஸை பற்றியும், அரசியலை பற்றியும், சமூகத்தை பற்றியும், மாரல் இஷ்யூஸை பற்றி, நெறிமுறை கோட்பாடுகளை பற்றியும் பேசுகிற மாதிரி தான் இந்த ப்ரோஸ் ஒர்க் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்புறமா ஜார்ஜ் ஆர்வலோட எஸ்ஸேஸில் என்னென்ன தீம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆப்போசிஷன் டு டோட்டலிட்டேரியனிசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். டோட்டலிட்டேரியனிசம்னா என்ன? முழு அடக்குமுறை ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அதுக்கு ஆப்போசிஷனாக இருக்கார். அப்புறமா வந்து ஏழை, அப்புறமா அப்ரெஸ் பண்ண மக்களுக்கு வந்து சிம்பதி, அவருக்கு இறக்கம் இருக்குது. அந்த இறக்கம்லாம் வந்து இவரோட தீமாக வச்சுருக்காங்க. இந்த அரசியல் இருக்கிற பாசாங்கத்தன்மை, போலித்தன்மை, இது எல்லாமே வெறுக்கிற மாதிரி தான் இருக்குது இவரோட தீம்ஸ் எல்லாமே. அவருக்கு வந்து உண்மையும் நீதியும் தான் ரொம்பவே பிடிச்ச மாதிரி எழுதியிருக்கிறாரு அவரோட ஒர்க்கில். ஓகே, இவரோட ப்ரோ ஸ்டைல் எப்படி இருக்குன்னா எல்லா ரைட்டர் மாதிரி தான், சிம்பிளாக, கிளியராக, டிரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக எதை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரீசைஸ் லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. அன்னெசரி வார்த்தை அலங்காரத்தெல்லாம் தவிர்த்திருக்கிறாரு. அதாவது ஒரு ப்ரோஸ் எழுதணும் அப்படின்னா வந்து எக்ஸாகரேஷன் பண்ணாமல், தேவையில்லாமல் வார்த்தை அலங்காரம் பண்ணாமல் இந்த அவாய்ட் பண்ணி எழுதியிருக்கிறாரு ஜார்ஜ் ஆர்வெல். அது மட்டும் இல்லாமல் இவரோட கிளாரிட்டியான தாட் வந்து நல்லாவே எம்பசைஸ் பண்ணியிருக்காரு அவரோட ப்ரோஸ் ஒர்க்கில். ஓகேவா? ஜார்ஜ் ஆர்வெலோட ரியல் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஜான் ஆர்வெல்லா, எரிக் ஆர்தர் பிளயரா, சார்ஜ் பிளயரா, இல்லைனா ஆர்தர் ஜார்ஜா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. ஓகேவா? எரிக் ஆர்தர் பிளயர், அதுதான் ஜார்ஜ் ஆர்வலோட ரியல் நேம். ஓகே, ஆர்வெல் சர்வ்டு இன், ஆர்வெல் வந்து எங்கே வந்து வேலை பார்த்தாங்க, அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு எழுதுறதுக்கு வந்திருந்தாங்கன்னு பார்த்தோம். எழுதுறதுக்காகவே அந்த வேலையை ரிசைன் பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அது எந்த வேலை? ஆர்மியா, நேவியா, போலீஸ் இன் பர்மாவா, இல்லைனா சிவில் சர்வீஸா? போலீஸ் இன் பர்மா. ஓகே, 3rd கொஸ்டின். அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு காமெடியாக, இது எந்த இயரில் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1945 வந்து பப்ளிஷ் ஆகும். ஓகேவா? காமெடியா, பொலிட்டிக்கல் அலிகரியா, ரொமான்ஸா, எபிக்கா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் அலிகரிக்கல் ஒர்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் 1984 டிபெக்ட்ஸ். இந்த 1984 வந்து எதை பற்றி பேசுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். டெமோக்ரஸியா, இல்லைனா டோட்டலிட்டேரியன் சொசைட்டியா, இல்லைனா ஆன்சியன் ஹிஸ்ட்ரியா, இல்லைனா ரொமான்டிக் வேர்ல்டா? இந்த நாளில் எதை பற்றி பேசுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். டோட்டலிட்டேரியன் சொசைட்டியை பற்றி பேசுது. ஓகேவா? 1984. ஓகே, ஆர்வெல் அப்போஸ்டு. ஆர்வெல் வந்து எதை அப்போஸ் பண்ணுறாரு? டெமோக்ரஸியா, ஃப்ரீடமா, ஜஸ்டிஸா, இல்லைனா டோட்டலிட்டேரியனிசமா? அவர் வந்து அடக்குமுறையாட்சி தான், அதாவது முழு அடக்குமுறையாட்சி அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதில் மாடல் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆர்வெல் இஸ் பெஸ்ட் நோனஸ், அவர் வந்து எதுவாக வந்து பார்க்குறோம்? எஸ்ஏயிஸ்டா, போயட்டா, ட்ராமாட்டிஸ்டா, ஹிஸ்டாரியனா? இது வந்து உங்களுக்கான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆர்வெல் ஃபேமஸ் அலிகரிகள் இஸ், அவரோட ஃபேமஸான அலிகரிக்கல் ஒர்க் என்ன? உடோப்பியாவா, அனிமல் ஃபார்மா, கலிவர் ட்ராவல்ஸா, இல்லைனா ரசேல்ஸா? மற்ற 3 ஒர்க்கோட ரைட்டரோட நேமும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க்கோட பப்ளிஷிங் இயரும் வந்து டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். நான் 2 ஒர்க்கோட இது சொல்கிறேன். 3rd ஒர்க்குக்கு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு. தாமஸ் மோரோட உடோப்பியா 1516 பப்ளிஷ் ஆகிருக்கும்.
அப்புறமா கலிவர் ட்ராவல்ஸோட ஒர்க்கு வந்து 1726 பப்ளிஷ் ஆகிருக்கும். இந்த ரசேல்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு யாரோடது, அது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு, அப்புறமா சார்ஜ் ஆர்வலோட ஃபேமஸ் அலிகரிகள் ஒர்க் என்ன, இது எல்லாம் ரெண்டுமே வந்து நீங்கள் கொஸ்டினோட வந்து நீங்கள் ஆன்சர் போடுங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆர்வல் ப்ரோ ஸ்டைல் வந்து எப்படி இருந்தது, சிம்பிள் அண்ட் கிளியராக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்வல் அப்போஸ்ட். ஆர்வல் வந்து நான் இது கேட்ட கொஸ்டினே தான், டோட்டலிட்டேரியனிசம் வந்து அவர் அப்போஸ் பண்ணார். ஓகே, அது என்ன பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம் வேணும் தான் பிலீவ் பண்ணுறாரு. கொடுங்கோலாட்சி வேணாம், டிக்டேட்டர்ஷிப் வேணாம், இம்பீரியலிசம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஆத்தர் யாரை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஏஜி கார்டினர். அவரை நம்ம பார்க்கலாம். அவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா 1865 பிறந்து 1946 வந்து அவரோட டெத் இயராக இருக்குது. இவர் வந்து எஸ்ஏயிஸ்ட் தான், மாடர்ன் பீரியடோட எஸ்ஏயிஸ்ட்னு சொல்கிறோம். இவர் வந்து டெய்லி நியூஸில் வந்து எடிட்டராக இருந்திருக்கிறாரு. எப்போ அப்படின்னா 1902 1919 வரைக்கும் எழுதியிருக்காரு. 1919 வரைக்கும் வந்து எடிட்டராக இருந்திருக்கிறாரு டெய்லி நியூஸில். ஓகே, இவரோட பர்த் பார்த்துட்டோம் நம்ம 1865 ஜெம்ஸ் 4 வந்து பிறந்திருக்காங்க. 1946 இறந்துருக்காங்க. இவர் என்னவாக இருந்திருக்காரு, எஸ்ஏயிஸ்டாகவும் ஜேர்னலிஸ்டாகவும் இருந்திருக்கிறாரு. இவங்க வந்து லைட் எஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணதில் பாப்புலரான ஒருத்தருங்க. இவங்களோட ப்ரோ ஸ்டைல்லாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இவரோட ப்ரோ ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து இவர் வந்து பத்திரிகையெல்லாம் வந்து தெளிவு செஞ்சு எழுதுறதுல ரொம்பவே வந்து கிளாரிட்டியாக இருந்தது. அந்த அந்த கிளாரிட்டி, அந்த நாலேஜ் தான் இவரோட ப்ரோ ஸ்டைலுக்கு பேஸாக அமைஞ்சதாக சொல்கிறாங்க. இவர் வந்து லைட் எஸ்ஏஸ், அதாவது இலகுவான எஸ்ஏ எழுதுறதுல வந்து தெளிவானவர்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் பின்னாடி வந்து இவர் ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு காரணம், ஏஜி கார்டினர். ஓகேவா? இவரோட மேஜர் ஒர்க்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். பபிள்ஸ் ஆன் த சோர் அப்படிங்கிற ஒர்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க 1916. இந்த 1916ங்கிற இயர் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஒர்க்கு 1916. நம்ம ஃபெர்டினண்ட் டி சசூர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எஸ்ஸே வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இந்த 1916 நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, பபிள்ஸ் ஆன் த சோர் அப்படிங்கிற இந்த ஒர்க்கு இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் அவரோட பர்சனல் லைஃப்பை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியும், அப்புறமா நேச்சரை பற்றி சொல்லியிருப்பார். அப்புறம் இந்த ஒர்க்கில் வேறு என்ன பேசியிருப்பார் அப்படின்னா எவ்ரிடே எக்ஸ்பீரியன்சஸ், டெய்லி அவர் லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி பேசியிருப்பார் இந்த பபிள்ஸ் ஆன் த சோர் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில். ஓகேவா? இது வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் எஸ்ஸே, ஏன் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பப்ளிஷிங் ஒர்க் என்னென்னா ப்ராஃபட், ப்ரீஸ்ட் அண்ட் கிங்ஸ் அப்படிங்கிறது 1908 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் எஸ்ஸே தான். இந்த எஸ்ஸேல வந்து ரிலீஜனை பற்றியும், அப்புறமா வந்து ஒரு கிங்கோட லீடர்ஷிப் எப்படி இருக்கும் இதிலே நீங்கள் பார்த்துடலாம். ப்ரீஸ்ட்டு, ப்ராஃபட்டு இதெல்லாம் தீர்க்கதரிசிகள், அப்புறமா ப்ரீஸ்ட்டு இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க, அப்புறமா கிங்ஸ், அரசன், இவங்களை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அப்போது ரிலீஜனை பற்றி, லீடர்ஷிப்பை பற்றி, அப்புறமா சொசைட்டியோட தாட்ஃபுல் ரிஃப்ளெக்டிவ் ஐடியாஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து இந்த ப்ராஃபட், ப்ரீஸ்ட் அண்ட் கிங்ஸ் அப்படிங்கிற இந்த எஸ்ஸேல வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறமா தேர்டாக ஒரு எஸ்ஸே என்ன வருது அப்படின்னா லீவ்ஸ் இன் த விண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ஸே பப்ளிஷ் பண்ணுறாங்க 1918. இப்போ லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்னு ஒரு ஆத்தர், அமெரிக்கன் ஆத்தர் வந்து ஒரு ஒர்க்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பார், ஒரு போயம் கலெக்ஷன். அந்த ஆத்தரோட நேமும் அந்த போயம் கலெக்ஷன் வந்து 55 முடியும். அது எந்த 55 அப்படின்னு என்ன, அதுக்கு முன்னாடி ஒரு 2 நம்பர் வரும், அது என்ன நம்பர்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஆத்தரோட நேம் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ். ஓகே, இந்த லீவ்ஸ் இன் த விண்ட் அப்படிங்கிறது 1918 பப்ளிஷ் ஆகுது. இதுவும் ஃபுல்லாமே எஸ்ஐஸ் தான். இதில் என்ன சொல்லியிருப்பார் ஆத்தர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆத்தரோட எண்ணங்களை இந்த ஹியூமன் நேச்சரை பற்றி, அதாவது மனிதனோட இயல்பான குணத்தை பற்றியும், அப்புறமா அவனோட எமோஷன் வந்து சோசியல் லைஃப்பில் வந்து அவன் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லீவ்ஸ் இன் த விண்ட் அப்படிங்கிற ஒர்க்கில் வந்து சொல்லியிருக்காங்க. விண்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிறது 1920 வந்து வருது. இதுவும் ஒரு எஸ்ஏ கலெக்ஷன் தான். இப்போ பார்த்த மேஜ்காங்க, இது ஒரு எஸ்ஏ கலெக்ஷன் தான். இதில் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஹியூமரஸ், அப்புறமா வந்து அந்த ஆர்டினரி ஈவெண்ட்ஸ், டெய்லி வந்து நடக்கிற ஈவெண்ட்ஸு, அதோட அப்சர்வேஷன், இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத வந்து இந்த ஒர்க்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மெனி ஃபியூரோஸ் அப்படிங்கிறது 1924 பப்ளிஷ் ஆன ஒரு எஸ்ஏ கலெக்ஷன்ஸ். இதில் நிறைய வேரியஸ் டாபிக் வந்து பண்ணியிருக்காரு. என்னென்ன டாபிக்ஸ்னால் வந்து லிட்ரேச்சரை பற்றி, சொசைட்டியை பற்றி, ஹியூமன் வேல்யூஸை பற்றி எழுதியிருப்பாங்க இந்த மெனி ஃபியூரோஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்ஏ கலெக்ஷனில். அவரோட அதர் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பில்லர்ஸ் ஆஃப் சொசைட்டி, த வார்
லார்ட்ஸ், அப்புறமா வந்து ஆங்கிலோ அமெரிக்கன் ஃபியூச்சர், இது எல்லாமே வந்து அதர் ஒர்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஏஜி கார்டினரோடது. ஓகேவா? அப்புறமா நேச்சர், அவரோட எஸ்ஏஸோட நேச்சர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த கட்டுரையோட இயல்புன்னு சொல்லுவோம்ல, நேச்சர் ஆஃப் எஸ்ஏஸ் அப்படின்னா வந்து கட்டுரையோட இயல்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அம்யூசிங் அண்ட் என்டர்டெய்னிங், அதாவது நகைச்சுவை கொடுக்குறதாகவும் அதே சமயத்தில் வந்து நமக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருந்தது. டாலரண்ட் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் ஹியூமனிட்டி, மனித குலத்தோட சகிப்புத்தன்மை வெளிப்படுத்தியிருந்தார் அவரோட எஸ்ஏல. ஃபோக்கஸ் ஆன் எவ்ரிடே சோசியல் அண்ட் பர்சனல் லைஃப், டெய்லி ஒரு தனி மனிதன் வந்து அவனோட டெய்லி லைஃப்பில் வந்து சமூகத்தை பற்றியும் அவனோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள கருத்துக்களை பற்றியும் மையமாக தான் இருந்தது அவரோட எஸ்ஏஸோட தீம்ஸ் எல்லாமே. ஓகேவா? தீம் சர்வ்ஸ் அஸ் ப்ரீடெக்ஸ்ட் டு டிஸ்கஸ் ஹியூமன் நேச்சர், மனித இயல்பை பற்றி விவாதிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது அவரோட எஸ்ஏஸ். ஓகேவா? ஓகே, இம்பார்ட்டன்ட் எஸ்ஏஸ் அண்ட் தீம்ஸை நம்ம பார்க்கலாம். அவரோட எஸ்ஏஸும் அதோட தீம்ஸ் என்ன, இம்பார்ட்டண்டான தீம்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்ததுமே வந்து அவரோட கட்டுரையோட இயல்பு என்னன்னு சொல்லி தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். காமெடியாக இருக்கும், அப்புறமா வந்து சந்தோஷம் கொடுக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், அப்புறமா டெய்லி லைஃப்பில் ஒருத்தனோட சமூக வாழ்க்கையை பற்றியும் டெய்லி லைஃப்பை பற்றியும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அவரோட எஸ்ஏஸ்லாம் சொல்லி பார்த்தோம். இப்போது அவரோட இம்பார்ட்டன்ட் எஸ்ஏஸ் அதோட தீம்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டண்டான எஸ்ஏஸில் ஃபஸ்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன் சேயிங் ப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்ஏ வருது. இந்த எஸ்ஏ வந்து ஹியூமனிட்டி, அப்புறமா வந்து கர்டசி, இதை பற்றி தான் சொல்கிறாங்க. மரியாதை, அப்புறமா மனிதநேயம், இதை பற்றி தான் பேசுகிறாங்க. ரெண்டாவது எஸ்ஏ என்ன அப்படின்னா வந்து அம்பர்லா மாரல்ஸ் அப்படிங்கிற செகண்ட் எஸ்ஏ பப்ளிஷ் ஆகுது. இதில் ஃபுல்லாமே வந்து மாரல் ரெஃப்ளெக்ஷன்ஸ், ஒழுக்கத்தை பற்றின சிந்தனை பற்றி தான் இந்த எஸ்ஏல பேசியிருக்காங்க. ஆன் பீயிங் ரிமெம்பர்டு அப்படிங்கிறது அடுத்த எஸ்ஏ. இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு மனிதனோட வீணான பெருமை பேசுகிறது எப்படி, வேனிட்டி ஆஃப் ஹியூமன் டிசைர், அதை பற்றி பேசியிருக்காங்க. ஆன் கரேஜ் அப்படிங்கிறதுல வந்து தைரியத்தை பற்றி, மாரல் ஒழுக்கமானது, தைரியத்தை பற்றி பேசியிருக்கிறாரு இந்த எஸ்ஏ. ஓகேவா? இவரோட எஸ்ஏவோட கேரக்டரிஸ்டிக் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா எஸ்ஏ ரைட்டர்ஸ் மாதிரி தான் கிளாரிட்டியாக இருந்தது, ஈஸியாக இருந்தது, தெளிவாக இருந்தது, படிக்கிற மாதிரி இருந்தது, நிறைய மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தார். பேரடாக்ஸ், முரண்பாடுகள், கருத்துக்கள் உள்ளதாக இருந்தது இவரோட எஸ்ஏஸில். அனக்டாக்ஸ் ஃபார் ரியலிசம், உண்மையான கருத்துக்களை சொல்கிறதுக்காக சிறு உண்மை சம்பவங்களை கதை தொகுப்பில் கொடுத்துருந்தாரு. அப்புறமா காமன் தீம்ஸ், நார்மலாக உள்ள தீம்ஸை பிலாசபிக்கல் ரேஞ்சுக்கு எலோவேஷன் பண்ணியிருந்தார் இவரோட எஸ்ஏஸில். ஓகேவா? அதுக்கப்புறமா இவரோட 2 மேஜர் ட்ரைட்ஸ், இந்த பண்புக்கூறுகள்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இவரோட எஸ்ஏஸில் வந்து அந்த சிந்தனையோட ஆழம் நிறையாவே இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறமா நாகரிகமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து நகைச்சுவை பண்ணுற மாதிரி இருக்கும். ஐரனியை வந்து ரேராக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அதிகமாக எப்போதும் வந்து கடுமை இல்லாத, நெவர் பிட்டர் மீன்ஸ் எப்போவுமே கடுமையே இல்லாத ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஐரனியை தான் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நடைமுறை அறிவு இருந்தது இவரோட இந்த 2 மேஜர்ஸில். நடைமுறை அறிவை யூஸ் பண்ணியிருந்தார், அதே சமயத்தில் பேலன்ஸ் பண்ணியிருந்தார். ஒழுக்க சமநிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பேலன்ஸ் பண்ணியிருந்தார். ஓகே, கார்டினர் ரோட் அண்டர் த விச் சூடோனிம், எந்த சூடோனிமுக்கு கீழே வந்து அவர் வந்து எழுதினாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, இது மொதல் ஸ்லைடில் நான் சொல்லலை, இப்போ நான் இதில் கொஷினாக கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? எலியா அப்படிங்கிற பேர்லையா, இல்லைனா ஆல்பா ஆஃப் த ஃப்ளோ அப்படிங்கிற பேர்லையா, அல்லது போஸ் அப்படிங்கிறது இல்லையா, அப்புறம் ஸ்பெக்டேட்டர் அந்த பேரில் எழுதியிருக்காங்களா அப்படின்னா த ஆல்பா ஆஃப் த ஃப்ளோ அப்படிங்கிற பேரில் எழுதியிருக்காங்க. இந்த எலியா அப்படிங்கிற பென் நேமில் எழுதினது யாருன்னா சார்லஸ் லேம்ப் எழுதியிருப்பார். ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற பென் நேமில் ஸ்பெக்டேட்டர் எஸ்ஏ யார் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடிஷனோட பீரியாடிக்கல் தான் இது. இந்த போஸ் அல்லது போஸ், இது யாரோட பென் நேம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஈஸி தான், ரைட்டர், விக்டோரியன் ரைட்டர். ஏஜி கார்டினர் அப்படிங்கிறது எதோட எடிட்டராக இருக்காருன்னு நம்ம பார்த்தோம், டெய்லி நியூஸோட எடிட்டராக இருக்கார். ஓகேவா? பெபிள்ஸ் ஆன் த ஷோர் அப்படிங்கிறது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 1916 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பெபிள்ஸ் ஆன் த ஷோர். கார்டினர் ஹியூமர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சிவிலைஸ், நாகரிகமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து நகைச்சுவை கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ சிவிலைஸ்டு அண்டு சட்டிலாக இருந்தது. ஓகே, ஆன் பீயிங் ரிமெம்பர்டு அப்படிங்கிறது எதை வந்து டீல் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, வேனிட்டி ஆஃப் ஹியூமன் டிசைர்ஸ் அதை வந்து டீல் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரிவிஷனுக்காண்டி ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்புறமா குயிக் ரிவிஷன் பாயிண்டில் இவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா 1865 பிறந்திருக்கிறாரு. எப்போ இறந்துருக்காரு அப்படின்னா 1946 இறந்துருக்கிறாரு. இவர் வந்து டெய்லி நியூஸோட எடிட்டராக இருக்கிறாரு. இவரோட சூடோனிம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்பா ஆஃப் த ஃப்ளோ அப்படிங்கிறது இவரோட சூடோனிம். மாரல் பர்சனல் எஸ்ஏஸ்டாக இருந்திருக்கிறாரு. இவரோட பண்புக்கூறுகள் என்ன அப்படின்னா வந்து ரிஃப்ளெக்டிவ் நியூஸாக இருந்தார், அதே சமயத்தில் சிவிலைஸ்டு, நாகரிகம் கலந்த ஒரு நகைச்சுவை யூஸ் பண்ணியிருந்தார் தன்னோட எஸ்ஏஸில். இதெல்லாமே வந்து ஏஜி கார்டினரை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட்டர் நம்ம யாரை பார்க்கலாம்
வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்எல் ஸ்டீவன்சன். இவர் வந்து 20th செஞ்சுரி ரைட்டரில் வரமாட்டார். இவர் வந்து 19th செஞ்சுரி ரைட்டரில் பெண்டிங் இருந்த ஒரே ஒரு ரைட்டர் தான் இவர். இவரை பற்றி நம்ம பார்த்துட்டு இன்றைக்கான செஷனை நம்ம முடிச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா எஸ்ஏஸ்ட்டும் வந்து ராமச்சந்திரன் நாயர் புக்கில் உள்ள எல்லா எஸ்ஏஸ்ட்டும் நம்ம முடிச்சாச்சு 20th செஞ்சுரி வரைக்கும். 19th செஞ்சுரியில் உள்ள ஒரே ஒரு பெண்டிங் ரைட்டர் வந்து ஆர்எல் ஸ்டீவன்சன். இவரை மட்டும் பார்த்துட்டு மொத்த எஸ்ஏஸ்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகேவா? நெக்ஸ்ட் யாருன்னு சொல்லி இவரோட பர்த் டெத்தெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறத இவரோட ஃபுல் நேம். இவர் வந்து ஷார்ட் ஃபார்மாக வந்து ஆர்எல் ஸ்டீவன்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா 1850. இந்த மறக்க முடியாத வருஷம் 1850. யார் இறந்துடுறா, யார் நோபல் ப்ரைஸ் வாங்குறா, அப்புறமா வந்து சார்லஸ் டிக்கன்ஸோட எந்த ஒர்க்கு பப்ளிஷ் ஆகுது, ஆர்எல் ஸ்டீவன்சன் வந்து பிறக்கிறாரு. இது எல்லாமே நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஓகே. 1894 வந்து இவர் இறந்துடுறாரு. இவர் வந்து கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரைட்டர் மாதிரி தான் கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட், நாவலிஸ்ட், ட்ராவல் ரைட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இவங்கள சொல்கிறோம். இவங்க அப்பா யார் அப்படின்னா வந்து ஒரு ஃபேமஸான லைட் ஹவுஸ் இன்ஜினியர். நம்ம கலங்கரை விளக்கம் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த இன்ஜினியரோட ஒரு பையன் தான் யார், ஆர்எல் ஸ்டீவன்சன். இவங்க அப்பா இவங்களை என்ன படிக்க போடணும்னு நினைப்பாங்க, இவங்க ஏன் படிக்க மாட்டாங்க, இது எல்லாமே நம்ம ஆர்எல் ஸ்டீவன்சனோட ஒர்க்கில் நம்ம நிறைய பார்த்துருப்போம் அவரோட இன்ட்ரோவில். இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் இப்போ பார்த்துடலாம். நார்மலாகவே வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும் இல்லைனா லா ஆகணும்னு சொல்லி ஆசை தன்னோட பையனை. அவங்க அப்பாவுக்கு அவரை வந்து லா படிக்க வைக்கணுங்கிறது தான் ஆசை. ஆனால் வந்து அவருக்கு லிட்ரேச்சர் மேலே தான் ரொம்பவே விருப்பம். யாருக்கு? நம்ம ஆர்எல் ஸ்டீவன்சனுக்கு வந்து லிட்ரேச்சர் படிக்கிறது தான் ரொம்பவே விருப்பம். நார்மலாகவே வந்து he was naturally literary in temperament அண்ட் ப்ரிஃபர் லிட்ரேச்சர் ஓவர் இன்ஜினியரிங் ஆர் லா. இந்த இன்ஜினியரிங் படிக்கிறத விட லாவை படிக்கிறத விட அவருக்கு லிட்ரேச்சர் அதை தான் ரொம்பவே வந்து பிடிச்சது அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து நம்ம எப்படி ரிமெம்பர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அவரோட ரொமான்டிக் ஸ்பிரிட், அதாவது அவரோட காதல் வயமான ஒரு தன்மை, அப்புறமா அவரோட பர்சனாலிட்டி, அப்புறமா அவரோட ப்ரோ ஸ்டைல், இது எல்லாமே தான் நம்மளை வந்து இவர் வந்து ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஆர்எல் ஸ்டீவன்சனோட ஏர்லி லைஃப் அண்ட் எஜுகேஷன் நம்ம பார்த்துடலாம். ஆர்எல் ஸ்டீவன்சன் எங்கே படிக்கிறாங்க அப்படின்னா வந்து எடின்பர்க் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அப்புறமா லேட்டராக வந்து அவர் லா படிக்க வைக்கிறதுங்கிறது அவங்க அப்பாவோட ஆசைக்காக அவர் படிக்க போகிறாரு. எப்படி இருந்தாலும் அவருக்கு வந்து லிட்ரேச்சர் தான் ரொம்பவே பிடிக்குது. அவர் வந்து ரொம்ப உடல்நல சரியில்லாமல் அந்த லங் டிசீஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, நுரையீரல் சம்மந்தமான ஒரு நோயினால் வந்து அவர் ரொம்பவே பாதிக்கப்படுறாரு. அதனால் அவர் வந்து நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுறாரு. இதுதான் ரைட்டர்ஸுக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கும் நார்மல் ஹியூமன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் வந்து நார்மலாக ஏதாவது ஒரு சின்னதாக டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி படுத்துருவோம். ஆனால் இந்த ரைட்டர்ஸு, சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ், அச்சீவர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு கிளம்பி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா அவங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கூட நிறைய எழுதுகிறாங்க, நிறைய பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுவே அவங்களோட நோய்க்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்குது. அது மாதிரி தான் ஆர்எல் ஸ்டீவன்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு தன்னோட உடல்நிலை சரியில்லாதப்போ கூட. ஹிஸ் இல்னஸ் லெட் ஹிம் டு ட்ராவல் வைட்லி. ரொம்பவே அதிகமாக அதாவது இட் மீன்ஸ் எல்லா இடத்துக்கும் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுதான் அவரோட லிட்ரரி இமேஜினேஷனை என்ரிச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கற்பனை வளத்தை, இலக்கியத்தோட கற்பனை வளத்தை வந்து அது பெருக்குது. எது அப்படின்னா வந்து அந்த ட்ராவல். ஓகேவா? ஸ்டீவன்சன் வந்து தன்னோட கெரியரை எப்படி பிகின் பண்ணுறாரு அப்படின்னா வந்து எஸ்ஏஸ் தான் முதல்ல எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுறாரு. அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து எதில் அப்பியர் ஆகுது அப்படின்னா வந்து ஹார்ன்ஹில் மேகசின்ஸ், அப்புறமா லண்டன் மேகசின்ஸ். இந்த லண்டன் மேகசின்ஸில் தான் வந்து சார்லஸ் லேம்போட எஸ்ஏஸ்லாம் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. நம்ம பார்த்தோம் 1820 வந்து பவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா வந்து அந்த எஸ்ஏஸில் சார்லஸ் லேம்போட எஸ்ஏஸ் 1823 ஒரு கலெக்ஷனும், லாஸ்ட் எஸ்ஏஸ் எலியா அப்படிங்கிறது 1833 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இவரோட 1833 வந்து லாஸ்ட் எஸ்ஏஸ் ஆஃப் எலியா பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இவரோட ஏர்லி ரைட்டிங் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டிஸ்டிங்டிவ் ப்ரோ ஸ்டைலை உருவாக்குறதுக்கு. அதாவது இவரோட ஆரம்ப கால எழுத்துக்கள் தான் வந்து தனித்துவமான ஒரு உரைநடையை வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே அவரோட பயணக்கட்டுரைகளுக்கு அடிப்படையாக தான் இருந்தது. எப்போவுமே நம்ம ஒரு எஸ்ஸே எழுதுகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ராவல் எஸ்ஸே எழுதுனா நம்ம எங்கே போனோம், அங்கே நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அதுதானே பேஸ் வச்சு எழுதுவோம். அதே மாதிரி தான் ஆர்எல் ஸ்டீவன்சனும் அவங்க எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கூல் லைஃப்லலாம் பார்த்தோன்னா வெக்கேஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து அல்லது எங்கேயாவது வந்து ஒரு
டூர் கூட்டிகிட்டு போவாங்க அல்லது ஒரு மியூசியம் கூட்டிகிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு எஸ்ஸே நம்ம எழுத சொல்லுவாங்க. எழுத சொல்லி ப்ரேயர்லலாம் வந்து நம்மளை ரீட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் அதுதான் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு எஸ்ஸே எழுதி அதை வந்து நம்ம வந்து ப்ரேயரில் வந்து ரீட் பண்ணோம். அப்போ நம்ம என்ன எழுதியிருப்போம், நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், எப்போ சாப்பிட்டோம், அந்த டீட்டெயில் எல்லாம் எழுதி நம்ம வந்து ரீட் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி தான் இவர் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே பேஸாக வச்சு ட்ராவல் எஸ்ஸே எழுதியிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறமா அவரோட ட்ராவல் அப்புறமா வந்து லிட்ரரி இன்ஸ்பிரேஷன், அந்த இலக்கியத்தோட அந்த பயணம், அவரோட ட்ராவல் பண்ண அந்த ட்ராவல் அவரோட லிட்ரரிக்கு வந்து இலக்கியத்துக்கு வந்து எப்படி வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ட்ராவல் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்கு ஸ்டீவன்சனோட லிட்ரரி லைஃப்பில். அதாவது இந்த இலக்கியத்தோட வாழ்க்கையில் வந்து அந்த ட்ராவல் தான் ரொம்பவே பெரும்பங்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பெல்ஜியத்தில் வந்து ஒரு ட்ராவல் போகிறாரு, ஒரு ஜேர்னி போகிறாரு, ஒரு படகு பயணம் போகிறாரு பெல்ஜியத்தில். அந்த படகு பயணத்தை வச்சு தான் ஒரு ஒர்க் எழுதியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா வந்து ஹிஸ் கனாய் ஜேர்னி இன் பெல்ஜியம் ரிசல்டட் இன் ஆன் இன்லேண்ட் வாயேஜ் அப்படிங்கிறது 1878 வந்து எழுதியிருக்கிறாரு ஆர்எல் ஸ்டீவன்சன். அது மட்டும் இல்லாமல் அப்புறமா ஒரு ஒர்க் எழுதியிருக்கிறாரு. அதுவும் வந்து அவரோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. ட்ராவல்ஸ் வித் எ டாங்கி இன் த செவன்ஸ் 1879 டெஸ்கிரைப்டு ஹிஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்சஸ். அவரோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் இந்த ஒர்க்கும் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அவரோட எஸ்ஸேஸ் எல்லாமே வந்து தனிப்பட்ட அனுபவம், அப்புறமா அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ், அப்புறமா நகைச்சுவை, அப்புறமா சிந்தனை, இது எல்லாம் கம்பைன் பண்ணி தான் அவரோட ட்ராவல் எஸ்ஸே இருக்குன்னு சொல்கிறாங்க. நார்மலாக எல்லோரும் ரைட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துக்கு போனேன், இதை பார்த்தேன், இதை மீன் பண்ணேன், இதெல்லாம் வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு சொல்லி எழுதாமல் அதோடு சேர்ந்து கொஞ்சம் ஹியூமர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக பப்ளிஷ் ஆகுது, ஃபேமஸ் ஆகுது அவரோட எஸ்ஸே. விர்ஜினிபஸ் பியூரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒரு லத்தீன் பிரேஸு. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து யங் பாய் அண்ட் கேர்ள் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இது வந்து ஒரு லத்தீன் பிரேஸ். இதில் யாரை பார்த்து எழுதியிருப்பார் அப்படின்னா வந்து ரோமன் போயிட் இருக்கார் இல்லையா, கொரேஸ், அவர்கிட்ட இருந்து தான் இந்த தீம் வந்து டெரிவேட் பண்ணியிருப்பார் ஆர்எல் ஸ்டீவன்சன். இது மொத்தமாக வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் எஸ்ஸேவா 1881 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ஒரு செலிப்ரேட்டட் எஸ்ஸேவாக தான் பின்னாடி ஃபேமஸ் ஆகுது. அவரோட அதர் எஸ்ஸே என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபெமிலியர் ஸ்டடீஸ் ஆஃப் மென் அண்ட் புக்ஸ் அப்படிங்கிறது 1882 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேஜர் எஸ்ஸே கலெக்ஷன்ஸ். மென் அண்ட் உமன் அப்படிங்கிறது யாரோட எஸ்ஸே கலெக்ஷன்ஸ் ஞாபகம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இந்த எஸ்ஸேஸ்லலாம் வந்து அவரோட எதை வந்து காமிச்சிருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட ஒரிஜினாலிட்டி, அப்புறமா வந்து சாம்னஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதாவது வசீகரத்தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறமா அவரோட ஆர்டிஸ்டிக் ஸ்கில் என்ன இருந்தது அப்படிங்கிறது இந்த எஸ்ஸே கலெக்ஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவரோட இவர் வந்து ஒரு ஃபேமஸான நாவலிஸ்ட் ஸ்டீவன்சன் நம்ம பார்த்தோம் இல்லையா. அவரோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல் ட்ரெஷர் ஐலாண்ட் 1883 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். இது வந்து ஒரு அட்வென்ச்சர் நாவல்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு நாவல். அப்புறமா வந்து ரெண்டாவது இன்னொரு ஒர்க் எழுதியிருப்பார், ஒரு சைக்காலஜிக்கல் நாவல். அந்த நாவலோட நேம் என்னன்னு பார்த்தோன்னா செகண்ட் 1886 பப்ளிஷ் ஆன சைக்காலஜிக்கல் நாவல் த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜாக்கல் அண்ட் மிஸ்டர் ஹைட் அப்படிங்கிறது 1886 பப்ளிஷ் ஆகிருக்கும். இது ஒரு சைக்காலஜிக்கல் நாவல். அப்புறமா ரிமைனிங் இந்த ட்ரெஷர் ஐலாண்ட் மாதிரியே இன்னொரு அட்வென்ச்சர் நாவல் இருக்குது, அது கிட்னாப்டு அப்படிங்கிறது 1886 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த ஒர்க் எல்லாமே அவரோட நெரேட்டிவ் ஸ்கில்லும் அவரோட ரொமான்டிக் இமேஜினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிக்குது. ஓகேவா? அவரோட எஸ்ஸேஸ் எல்லாமே ட்ராவல் அப்புறமா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அவரோட தீம்ஸ் இருந்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் அவரோட பர்சனல் ரிஃப்ளெக்ஷன்ஸ், அனக்டாட்ஸ், அப்புறமா வந்து அவர் அந்த சின்ன உண்மை சம்பவத்தை பற்றின சிறு சிறு கதை தொகுப்பு இதெல்லாமே எழுதியிருந்தார். ஆனால் அவர் எஸ்ஸே வந்து மாரல் சீரியஸ்னஸும் ஐடியலிசத்தையும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட எஸ்ஸே தீம்ஸில் வந்து லவ் ஆஃப் அட்வென்ச்சரும் ஃப்ரீடமும் வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்ததாக சொல்லப்படுது. ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர் என்ன மாதிரியான ஒரு ஸ்டைலிஸ்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஸ்டீவன்சன் ப்ரோஸ் ஸ்டைலில் வந்து எந்த மாதிரி ஸ்டைலிஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஃபாஸ்டிடியஸ் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப கவனமாக எழுதுகிற மாதிரி ஒரு ரைட்டரு, கவனமான ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுற ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ் ப்ரோஸ் ஷோஸ் ஆர்டிஸ்டிக் ஒர்க்மேன்ஷிப் அப்படின்னா உரைநடை வந்து ரொம்ப கலைநயமுக்கு தான் அவரோட திறமையை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவரோட எஸ்ஸேஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து புதுமை, அப்புறமா வந்து தனித்துவம், இந்த ரெண்டுமே அவர் இந்த ஃப்ரெஷ்னஸ் இருந்தது, ஒரிஜினாலிட்டி ஆஃப் கிரேஸ், இந்த ரெண்டுமே அவரோட எஸ்ஸேயில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லா
எல்லா ரைட்டர்ஸுக்கும் இருக்கிற மாதிரி ஹியூமர் இருந்தது, நகைச்சுவை இருந்தது, இமேஜினேட்டிவ் கற்பனை பண்ணியிருந்தார். அது அப்புறமா வந்து தனித்துவமாக இருந்தது இவரோட ப்ரோஸ் ஸ்டைல்ஸ். எல்லா ரைட்டரை பற்றி சொல்லும்போதும் இதே மாதிரி தான் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸ்டீவன்சன் வந்து யாரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுறாரு அப்படின்னா வந்து வால்டர் ஸ்காட். அவர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவலிஸ்ட்டு. அந்த வால்டர் ஸ்காட்டை பார்த்தோம். அப்புறமா வந்து அலெக்சாண்டர் டியூமாஸ் அப்படிங்கிற 2 ரைட்டரை பார்த்து வந்து ரொம்பவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அவங்க 2 பேரோட தாக்கத்தினால ஸ்டீவன்ஸோட ஒர்க்கில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா வந்து ரொமான்டிக் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காதல் கதை நயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த ரொமான்டிக் ஸ்டைல் இருக்குது. அந்த ரொமான்டிக் ஸ்டைலில் அவர் அது மட்டும் இல்லாமல் அவரோட ப்ரோஸ் ஸ்டைலில் வந்து அட்வென்ச்சர்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு. சாகசத்தோட கலைநயத்தை வந்து மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு. ஹி கம்பைன்ட் அட்வென்ச்சர் வித் ஆர்டிஸ்டிக் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸ்டீவன்சன் வந்து இந்த ஏஜ்லேயே 19th செஞ்சுரி மறந்துடக்கூடாது. ஸ்டீவன்சன் வந்து 20th செஞ்சுரி எஸ்ஏ ரைட்டர் கிடையாது, 19th செஞ்சுரி எஸ்ஏ ரைட்டர். இப்போது ஸ்டீவன்சன் வந்து பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லி கீழே வந்து 19th செஞ்சுரி 20th செஞ்சுரின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 19th செஞ்சுரியை தான் சூஸ் பண்ணணும். இதில் ஒரே ஒரு ரைட்டர் பெண்டிங் இருந்ததுனால நான் இந்த ஸ்லைடில் சேர்த்துருக்கேன். ஓகேவா, ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவங்க மோஸ்ட் பிரில்லியன்ட் எஸ்ஏயிஸ்ட் ஆஃப் ஹிஸ் 19th செஞ்சுரி ரைட்டர் அப்படியா வச்சுக்கோங்க. அவர் வந்து பர்சனல் டோன், ஹியூமர், அது எல்லாமே வந்து அவரோட ஒர்க்லேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம். அவரோட எஸ்ஏஸ்லாம் வந்து எப்படி இருந்தது நம்ம பார்த்தோம். ஏற்கனவே வந்து அட்மைர் பண்ணுறதாகவும் ஆர்டிஸ்டிக் எக்ஸலன்ஸ் இருந்ததாகவும் அவரோட எஸ்ஏல இருந்ததாகவும் நம்ம பார்த்தோம். ஓகேவா, இப்போது ஸ்டீவன்சனை பற்றின ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஆர்எல் ஸ்டீவன்சன் வாஸ் த சன் ஆஃப் லாயரா, இன்ஜினியரா, டாக்டரா, அப்படி இல்லை அப்படின்னா ரைட்டரா. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்எல் ஸ்டீவன்சனோட அப்பா ஒரு லைட் ஹவுஸ் இன்ஜினியர்னு பார்த்தோம். அப்போது கலங்கரை விளக்கத்தோட அந்த பொறியாளர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இன்ஜினியர் தான். அப்போ அவங்க அப்பா யார்? இன்ஜினியர். ஓகே, ஸ்டீவன்சன் எங்கே படிக்கிறாரு? ஆக்ஸ்போர்ட்லையா, கேம்பிரிட்ஜ்லையா, எடின்பர்க் யூனிவர்சிட்டிலையா, அப்புறம் லண்டன் யூனிவர்சிட்டிலையா? எடின்பர்க் யூனிவர்சிட்டியில் தான் படிக்கிறாங்க ஸ்டீவன்சன். ஓகே, விர்ஜினிபஸ் பியூரஸ்க் அப்படிங்கிறது ஒரு நாவலா, எஸ்ஏ கலெக்ஷனா, ட்ராமாவா, போயமா? அது ஒரு எஸ்ஏ கலெக்ஷன். இது வந்து ஹொரைஸ்டருந்து நம்ம வந்து டெரிவேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். இது வந்து ஒரு லத்தீன் ப்ரைஸ். ஓகே, அடுத்தது ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படிங்கிறது எஸ்ஏவா, நாவலா, போயமா, ட்ராமாவா? ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படிங்கிறது ஒரு நாவல். ஸ்டீவன்சன் எங்கே செட்டில் ஆகிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலாண்டில் தான் செட்டில் ஆகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஸ்டீவன்சன் இஸ் பெஸ்ட் நோன் அஸ், எதுக்கு ஃபேமஸ் ஆனவர்னா எஸ்ஏஎஸ்ட். ஏன்னா நம்ம 19th செஞ்சுரி எஸ்ஏஎஸ்ட் ரைட்டர்ஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் நாவல் எழுதுனா கூட அவர் ஃபேமஸாக இருக்கிறது எஸ்ஏஎஸ்ட் தான். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம வந்து ஆர்எல் ஸ்டீவன்சன் வந்து ஒரு நாவல் எழுதியிருக்கார்ல, ட்ரெஷர் ஐலாண்டு. அப்புறமா வந்து இன்னொரு நாவல் பார்த்தோம்ல, ட்ரெஷர் ஐலாண்டோட சீக்வல் நாவல் 1886 வந்து அட்வென்ச்சர்ஸ் நாவல் ஒன்று பார்த்தோம்ல. அந்த நாவல் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, கிட்னாப்டுன்னு சொல்லிட்டு. அந்த நாவல், இந்த 2 நாவல் எழுதுனதுனால இவர் வந்து நாவலிஸ்ட்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. இவர் எஸ்ஏ ரைட்டர், அப்புறமா தான் நாவலிஸ்ட். ஓகே, ஆர்எல் ஸ்டீவன்சனோட கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா வந்து எஸ்ஏ கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா வந்து விர்ஜினிபஸ் பியூரஸ்க் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட எஸ்ஏ கலெக்ஷன்ஸ். இது 2மே வந்து பீரியாடிக்கல்ஸ். இது வந்து எலியா சார்லஸ் லேம்போட பென் நேம். இது ஒரு எஸ்ஏ கலெக்ஷன்ஸுக்கு வந்து அவர் வச்சுருந்த பென் நேம். ஓகே, ஸ்டீவன்சனோட ப்ரோஸ் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆர்டிஸ்டிக்காகவும் கிரேஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட், ஸ்டீவன்சன் வந்து யார் 2 பேரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காருன்னு பார்த்தோம். வால்டர் ஸ்காட், அப்புறமா அலெக்சாண்டர் டியூமாஸ். அவங்க 2 பேரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காரு. ஷேக்ஸ்பியர், மில்டன், வேர்ட்ஸ்வர்த் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஸ்டீவன்சனோட எஸ்ஏ வந்து எதை டீல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க? ட்ராவல் அண்ட் லைஃப். ஃபுல்லாக அவர் வந்து உடம்பு முடியாமல் போயிடுது. அவரோட லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. அதனால அவர் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட ட்ராவல் ஃபுல்லாக வந்து அவர் லிட்ரரி கரியருக்கு ஒரு இமேஜினேஷனை க்ரியேட் பண்ணுது. அது மூலமாக தான் வந்து அவர் எல்லா ஒர்க்கு எழுதுறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ட்ராவல் அண்ட் லைஃப். ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம எல்லா ரைட்டர்ஸும் பார்த்தாச்சு. ப்ரோஸ் ரைட்டர். இதுக்கப்புறமா வந்து நம்ம போயட் ஸ்டார்ட் பண்ணலாம். போயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹட்சன் புக்கு பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஹட்சன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா போயட்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் இருக்காங்க. எலிசபெத்தன் ஏஜிலேருந்து வர்ற போயட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபெமிலியர் போயட்ஸாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் எஸ்ஏஸ்ட்டு தான் நம்ம அவ்வளோவா படிச்சிருக்க மாட்டோம். இப்போ ராமச்சந்திரன் நாயரில் நமக்கு போயட்ஸும் நாவலிஸ்ட்டும் பெண்டிங் இருக்காங்க. ஓகேவா, இதை கண்டினியூ பண்ணுறதுனால பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஹட்சன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் 2 புக்குமே ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துறேன். ஓகேவா, தேங்க்யூ.